எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து என்ன ஒரு காமனான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒரே விஷயத்த மறுபடியும் நம்ம பண்ணும் பொழுது, அதுவும் குவான்டிட்டியை பல்காக இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பர் யூனிட் காஸ்ட் இருக்கு இல்லையா, அது கம்மியாகும் அப்படிங்கிறது. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு காரை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அவங்க தட்ஸ் தேர் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக இருந்திருக்காது. ப்ளஸ் அவங்க நிறைய விஷயங்களை அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கோ த்ரூ பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நிறைய லேர்ன் பண்ணுறது மூலிமா அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் அதிகமான அளவு குவான்டிட்டி ஆஃப் கார்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது டெஃபினட்டாக இதுக்கு முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அவங்களுக்கு ஒரு விஷயத்த இன்னும் எஃபிஷியண்டாக எப்படி செய்யணும், இன்னும் டைம் சுருக்கி எப்படி செய்யணும், இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இன் எக்ஸ் ஆக்சிஸ், ஓகே, இன் எக்ஸ் ஆக்சிஸ் தே ஹேவ் த கியூமுலேட்டிவ் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ த கியூமுலேட்டிவ் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து அப்படி டபுள் பண்ணும்போது, ட்ரிபிள் பண்ணும்போது, அதாவது மொத்தமாக பல்காக இவங்க ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரியான எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்க சேர்த்து வச்சிருக்கிற நாலேஜாக இருக்கலாம், நோஹவாக இருக்கலாம், பேட்டன்ட்டு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், அதுக்கப்புறம் ஒரு 10 years ஒரு கம்பெனி இன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்குன்னு தெரிஞ்ச நெட்ஒர்க்காக இருக்கலாம். இப்போ இனிஷியலி வந்து ஒரு கார் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எந்த வெண்டார்கிட்டேருந்து நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கலாம், எங்கேருந்து வாங்கலாம், எல்லா விஷயத்தையுமே அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவாங்க. பட் இதுவே ஒரு 10th year 11th year இன்னும் குவான்டிட்டி எப்படி டபுள் ட்ரிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸாக இந்த வெண்டார் கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியை பற்றின நாலேஜும் இருக்கும். ஸோ அது பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பல்காக கியூமுலேட்டிவாக உங்களோட ப்ரொடக்ஷன் அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பர் யூனிட் காஸ்ட்டுங்கிறது கம்மியாயிடும். ஏன் அப்படின்னா இந்த ஆல் தி அபவ் செட் ரீசன்ஸ்னால. ஓகே, ஸோ த காஸ்ட் பர் யூனிட் இஸ் கோயிங் டு கம் டவுன். இதில் ஒரு விஷயம் நம்ம என்ன திரும்ப தெரிஞ்சுக்கணும், அட் எனி காஸ்ட் நீங்கள் என்னதான் கம்மி பண்ணாலும் அது ஜீரோவுக்கு போகவே போகாது. பிகாஸ் ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா காஸ்ட்டு முன்னாடி இருந்ததை விட இப்போ நம்மளால கம்மி பண்ண முடியுமே தவிர அட் எனி பாயிண்ட் இன் டைம் நம்மளால அதை ஜீரோ அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு கொண்டு வரவே முடியாது. அதனால தான் எப்பவுமே சொல்லுவாங்க காஸ்ட் பர் யூனிட் ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் ஒரு 3க்கு கொண்டு வரலாம் பாசிபிளி, அதுக்கும் கீழே 210 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போகவே முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் இஸ் டெல்லிங் யூ. அண்ட் இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா, what is page number 2.35 they have explained what is experience curve. and the experience curve la enna concept sollirukanga, we learn as we grow adi sollirukanga, we learn as we grow adi sollirukanga inga paru. Okay, we learn as we grow. And they're also telling you a lot of reasons எதனால நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுது, நமக்கு காம்படிஷன், இதுக்கு நமக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாராலையும் அதை வந்து கற்றுக்க முடியாது. நம்ம ஒரு 10-15 years இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்காது, நமக்கு இருக்கிற நாலேஜ், நமக்கு இருக்கிற அக்வயர்டு நாலேஜ் அபவுட் த இண்டஸ்ட்ரி, எந்த சிச்சுவேஷன் என்ன மாதிரி ப்ரொடக்ஷனை நம்ம வந்து பண்ணணும், ஜஸ்ட் இன் டைம் ஓகேவா இல்லை ஜஸ்ட் இன் கேஸ் ஓகேவா, எந்த மாதிரி ஸ்டாக் வந்து நம்ம வாங்கி வைக்கிறதுல கூட எந்த மெத்தட் நம்மளோட இண்டஸ்ட்ரி கரெக்டாக இருக்கும், எல்லாத்த பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் எஃபெக்ட்டுமே எங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ த மோர் அண்ட் மோர் யூ டூ த சேம் திங் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அண்ட் பல்க் குவான்டிட்டிஸை நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பர் யூனிட் காஸ்ட் கம்மியாகும். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் அப்படிங்கிறதோட பின்புலம். ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இந்தியாவில் யூஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னா மாருதி சுசுகி. ஓகேவா, அது உங்களோட புக்லேயே அழகாக எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.